நான் சென்னையில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீரியல்ஸில் நடிச்சிட்டு இருக்கேன். படம் கூட நடிக்கல. ஏன்னா அவுட்டோர் போக வேண்டி வரும்னு சொல்லிட்டு நான் சீரியல்ஸ் சென்னைக்குள்ளே தான் நடக்கும். அதனால சென்னையிலவே நம்ம நடிப்போம். காலையில் போனால் நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். சினிமா நடிகைங்களாவது சினிமா அப்படின்னு பார்ப்பாங்க. என்னை அவங்க வீட்டில் ஒரு மெம்பராக பார்ப்பாங்க. என்ன டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டீஸே பாதிக்கப்பட்டிருக்கு. மனசளவில் நான் ரொம்பவே நம்ம கரெக்டாக வாழணும், நியாயமாக வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்கு இல்லாமல் ரொம்ப தப்பா, ரொம்ப ரொம்ப தப்பா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, போர்ட்ரேட் பண்ணாங்க. என்ன எந்த விஷயத்துலையும் ஒரு சின்ன சம்மந்தமே இல்லாத ஒரு லேடியை கொண்டு போய் ஒரு சம்மந்தம் இல்லாத அவங்கள மயக்கி பணம் வாங்கி, அதாவது இந்த கான்செப்ட் இது அவர் எழுதி கொடுத்ததுல கூட அது இல்லை. அவர் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. ஆனால் யார் இது இவ்வளோ தூரம் போர்ட்ரேட் பண்ணாங்க, கெட்டதா அப்படின்னு தெரியல. இல்லை சினிமா சீரியல் நடிகையாக இருக்கிறதே தப்பா? மற்ற எல்லாரும் ஜாபுக்கு போகிற மாதிரி தான் நாங்களும் ஜாபுக்கு போகிறோம். எங்கள் குடும்பத்துக்காக நாங்களும் ஓடுறோம். பெரிய பெரிய ஆனந்த விகடன் மாதிரி ஒரு நல்ல அவார்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். சன் டிவியில் ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு 4 ட்ரோல் 2 நாள் என்னை பற்றி போட்டு என்னை கெட்டவளாக்கி ஒரு சொசைட்டியில் நிற்க வைக்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரி எனக்கும் பாலாஜி அவருக்கும் தான் கொடுக்க இருந்தது. அது கூட 2 சவரன் கம்பனும் 1 லட்சம் பணம் தான் அவனை எழுதி கொடுத்துருக்கான். இதில் என்னென்னா கோவத்தில் நான் அவங்க மனைவியை நான் சேர்த்து கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ கோவப்பட்டால் வீட்டில் இருக்கிற யார் பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் அவனே ஆக்ஷன் எடுத்துருவான். இது நான் சொல்கிறேன், அவங்க கையில் அவன் கைப்பட எழுதி அவனே ஸ்டேஷனில் கொடுத்தது. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ராணி, சின்னத்திரை நடிகை. இவர் என்னோட ஹஸ்பண்ட் பாலாஜி என்ற பாலமுருகன். டிசம்பர் எண்டிங் லாஸ்ட் இயர் 2025 எண்டிங், அதே மாதிரி 2026 பிகினிங் என்ன லைஃப்லேயே ஒரு பெரிய பூகம்பம் அந்த மாதிரி ஒரு செய்தி. எனக்கே ஒரு பெரிய ஷாக்கிங். அது ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவர் பிஸ்னஸில் கரூரில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு பிஸ்னஸில் இருந்தார். அந்த கரூர் அந்த பர்டிகுலர் நபர், அவர் பேர் தினேஷ். மற்ற டீட்டெயில்ஸ் தான் அவர் தருவார். எனக்கு அதிகமாக அவர் பற்றி எதுவும் தெரியாது. அவர் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் மேலே எஃப்ஐஆர் கொடுத்தாரு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அந்த டீட்டெயில்ஸ் அவர் தருவார். என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டார். அதாவது எனக்கும் அந்த பிஸ்னஸ்க்கும் அந்த ஃபீல்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத ஒரு கேஸ் என் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதா நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதாவது சில தொலைக்காட்சியில் வந்திருக்கு, நியூஸ் சேனலில் வந்திருக்கு. ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு யாருக்கும் தெரியாது. அதை பற்றி நானும் யார்கிட்டையும் அதுக்கப்புறம் டிஸ்கஸும் பண்ணல. என்ன போச்சு அந்த கேஸ், என்ன ஆச்சு? ஒரு நடிகை மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்றது 10 வாட்டி போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நடிகைக்கு என்ன ஆச்சு? உண்மைதானா? அது பொய்யா? எதுக்காக அவங்கள அப்படி ட்ரோல் பண்ணாங்க? அவங்களுக்கும் அந்த கரூர் விஷயத்தில், அவங்க சென்னையில் இங்கே நடிச்சிட்டு இருக்காங்க பிஸியாக. பல வருஷமாக நான் நடிக்கிறேன் சார். அதாவது நான் தெலுங்கு பேசிக்கல்லி, தமிழ் தப்பாக ஏதாவது கொஞ்சம் பேசினா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இங்கே சென்னையில் இன்னைக்கு வளர்ந்தவில்லை. எங்கள் அப்பா அம்மா இங்கே தான் என் ஸ்கூல்லேருந்து இங்கே தான் படிச்சுட்ருக்கேன். படித்தேன், வளர்ந்தேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை பெற்றேன், குடும்பம் நடத்துகிறேன். இவ்வளவும் செஞ்சிட்ருக்கேன். நான் ஒரு நபர் இல்லை, ஒரு பெரிய குடும்பம். நாங்கள் ஒரு நபர் இல்லை. அதாவது என் மேலே ஒரு நடிகை என் மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஒரு நடிகையை மட்டும் பாதிக்கலை, என்னை சார்ந்த என்னோட குடும்பம் மொத்தத்தையும் பாதிச்சிருக்கு. என்னோட தொழில் பாதிச்சிருக்கு, என்னோட குழந்தைகள் பாதிச்சிருக்கு, என்னோட ஹஸ்பண்டை பாதிச்சிருக்கு, என்னோட என்விரான்மெண்ட் சரௌண்டிங்ஸ். இத்தனை வருஷமாக, அதாவது 35 வருஷமாக, அதாவது நான் குழந்தை நட்சத்திரமாக நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் சீரியல் நடிகை ஆனேன். எங்கள் அப்பாவும் இதே இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தார், ஆனந்த் அவர் நேமம்.
இது என்னோட இன்ட்ரடக்ஷன். என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது. நிறைய கேள்வி நிறைய பேர் மனசில் அப்படியே இருக்குது. சின்ன திரையில் ஆகட்டும், பெரிய திரையில் ஆகட்டும். நான் பெரிய திரையிலும் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு கொஷின் மார்க்காக நின்றுடுச்சு. என்னாச்சு இந்த அம்மாவுக்கு திடீர்னு, என்ன இந்த அம்மா மேலே கேஸு? எங்கே சென்னையில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, கரூர்லேருந்து என் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன கேஸ்? யாருமே அதுக்கப்புறம் அது நிறைய ட்ரோலாச்சு பார்த்தீங்க நீங்கள்லாம். ஆனால் அதுக்கப்புறம் கேள்வி, நானும் எங்கேயுமே இதை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா ஐ நீட் ஜஸ்டிஸ். எனக்கு நியாயம் வேணும். இந்த கோர்ட்டுக்குள்ள இந்த கேஸு வரணும். அந்த கேஸுக்கு எனக்கு தீர்ப்பு வேணும். அந்த தீர்ப்போடு தான் நான் உங்களை எல்லாம் மீட் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட இன்ஸ்டாலோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லோ நான் எதுலேயும் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி யாருக்கிட்டையும் பேசலை. இன்ஃபேக்ட் நான் டெய்லி ஷூட்டிங் போகிறேன். இன்றைக்கி கூட என்னோட ஆர்டிஸ்ட், என்னோட சக நடிகைங்க கிட்ட கூட நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. அவங்களும் என்கிட்ட கேட்கல. ஏன்னா எல்லாருக்கும் என்னோட நேச்சர் தெரியும், என்னோட ஃபேமிலி பற்றி தெரியும், எங்களை பற்றி நல்லா தெரியும். அதனால் அவங்க ஹெசிடேட் ஆனாங்க இதை பற்றி என்கிட்ட கேட்குறதுக்கு. பட் இன்றைக்கி எங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. நாங்கள் கிளியர் அண்ட் கட் அண்ட் கிளியராக வித் ஆல் ப்ரூஃபோட உங்கள் முன்னாடி நாங்கள் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எங்களோட நியாயத்தை இன்றைக்கி தான் நான் வெளியில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் நிறைய மீடியாலேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ எதுலேயுமே நான் இல்லை. நான் இருக்கிறதெல்லாம் வெறும் ஒன்று படத்தில் வருவேன், இல்லை சீரியலில் வருவேன். அனவசரமாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது கூட நம்ம அந்த அளவுக்கு இன்னும் வளர்ந்துட்டுமா, 4 பேருக்கு நல்லது கிட்ட சொல்கிற இன்னும் வளர்ந்துட்டுமான்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். நம்ம நல்ல ஃபஸ்ட்டு வளருவோம், நல்ல பாப்புலாரிட்டி, நம்மளுக்கு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஆள். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இருந்ததில்லை. இதே சென்னையில் தான் நானும் இருக்கேன். நான் சொன்னதான் அது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நான் இங்கே தான் படித்தேன், இங்கே தான் ஸ்கூலிங் பண்ணேன், இங்கே தான் காலேஜ் பண்ணேன், இங்கே தான் கல்யாணம் பண்ணேன், இங்கே தான் குழந்தை பெற்றேன், இங்கே தான் நடிச்சிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க். நீங்கள் இத்தனை பத்திரிக்கையாளர் இருக்கிறீங்க, எங்கேயுமே என் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்காது. ஆக்சுவலி இது என்ன மேலே வந்திருக்கக்கூடாது. இந்த ஒரு கரூர் எஃப்ஐஆர் என் மேலே, என் ஹஸ்பண்ட் மேலே பற்றி என்னை விட அவர் கரெக்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன்னா எனக்கு நிஜமாகவே அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. என்ன ஹஸ்பண்ட் அதை பற்றி சொல்லுவார். வணக்கங்க. அது கரூர் விஷயம் பார்த்திங்கன்னா, அவன் தினேஷ் ராஜ், ராணா முருகன் கம்பெனியோட ஓனர். அவனுக்கு பார்த்திங்கன்னா கரூரில் என்டிஎஸ்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஃபுல்லாக அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் 2025 ஒரு 45 கோடி ரூபா மோசடி வழக்கில் உள்ளே போயிட்டு வெளில வந்தவன். அதாவது பணம் போட்டவங்களுக்கு கம்பி நான் ஒரு தரேன், அவ்வளோ தரேன், ரெட்டி பண்ணி தரேன்னு சொல்லி ஏமாற்றி மோசடி பண்ணுவேன். அது நான் முதல்ல எனக்கு அவனுக்கு போக சொல்ல அந்த பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவன் என்கிட்ட ஃபினான்ஸ் வாங்கி தரணும்னு ஒரு முக்கியமான என்கிட்ட அனுப்புகிறாரு. அப்போ நான் அவனுக்கு ஃபினான்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு போக சொல்ல அவனுடைய சில வேலைகள்லாம் சொல்கிறான் என்கிட்ட. அவன் ஹோட்டலில் லீஸுக்கு விடணும், இல்லைனா அது கைவிட்டு போடுன்ற மாதிரிலாம் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு லீஸுக்கு ஆளை ரெடி பண்ணி ஆர்வம்ன்றவன்கிட்ட சொல்லி லீஸுக்கு ரெடி பண்ணுறோம். இந்த மெயின் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பண்ணி கொடுத்துருக்கேன். அது சிலது சொல்ல முடியும், சிலது தான் சொல்ல முடியாது அந்த ரெக்கார்டாக. அதுக்காக எனக்கு தர வேண்டிய காசு கேட்கும் போது தான் அவன் என்ன பண்ணுறான்னா, கையில் காசு இல்லாததுனால ஒரு BMW காரை எனக்கு கொடுக்குறான். அதை நீங்கள் அடமானம் வச்சு எனக்கு தர வேண்டிய காசு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான். நான் அந்த அடமானம் வச்சு அந்த காசு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பணம் சுத்தமாக ட்ரையாக இருந்தனால அவன் பொண்ணுக்கு ஒரு கம்பல் வச்சுருந்ததை கொடுக்குறான் என்கிட்ட. அதை என்ன வச்சு தர சொல்கிறான். அதை வச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் போனவொன்னே ஒரு 6 மாதத்து ட்ராவல். இது 1 மாதம் முடியல, 6 மாதத்தில் நான் பண்ண ட்ராவல் ஆக கூட மீதி பணத்தை கேட்க சொல்ல என்ன பண்ணிட்டேன், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இந்த மாதிரி நான் காரை கொண்டு போயிட்டேன்,
அப்புறம் வந்து ஃபஸ்ட் எஃப்ஐஆர் எம்எல் தான் ஃபஸ்ட்டு எனக்கு போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க கரூர்லேருந்து. நான் முதல்ல போய் விசாரணைக்கு ஆஜராகி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் அவங்க சொல்லலை. திடீர்னு பார்த்தா எஃப்ஐஆர் போட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் வந்து வீட்டில் இல்லை. ஃபஸ்ட்டு அதில் என் பேர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என் கூட இருந்தவன் பேர் புருஷோத்தமன் சொல்லிட்டு அவன் பேர் ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். நான் அதுக்கப்புறம் என்ன பிடிக்கணுன்றதுக்காக இவங்க மேலே போட்டாங்க எஃப்ஐஆர். அதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் என்னென்னா 10 லட்ச ரூபா எனக்கு பணம் கொடுத்தா மாதிரியும் 5,000 நகையை நான் எடுத்துக்கிற மாதிரியும் 80 லட்ச ரூபா காரை வந்து நான் எடுத்துக்கிற மாதிரியும் என் மேலே கம்ப்ளைண்ட் ஃபோக்கஸ் பண்ணி பொய்யான கம்ப்ளைண்ட்டு கொடுத்து என்ன இது பண்ணான். அப்புறம் ஒரு 25 நாள் பொறுத்து எனக்கு பெயில் ஆச்சு. டெய்லி கரூர் ஸ்டேஷனில் போய் கேஸ் போட சொன்னாங்க. அதை போட்டு முடித்தோடனே இது ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக செட்டில்மெண்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணதால் அந்த காரு அந்த கம்பெல்லாம் நானே திருப்பி காசு கொடுத்து எத்துமே கொடுத்துட்டேன். அவனே வந்து என்ன எழுதி கொடுத்துருக்கான்னா இன்னொன்று கேஸே வந்து ஸ்குவாஷ் ஆகிடுச்சு. அவங்க கொடுத்தது பொய் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு கேஸே வந்து அவனே வந்து கோர்ட்டில் சொல்லிட்டான். அவன் என்ன எழுதி கொடுத்துருக்கான்றதை உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு ஷார்ட்டாக சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி எனக்கும் பாலாஜி அவருக்கும் தான் கொடுக்க இருந்தது. அது கூட 2 சவரன் கம்பெனும் 1 லட்சம் பணம் தான் அவனை எழுதி கொடுத்துருக்கான். இதில் வந்து என்னென்ன கோவத்தில் நான் அவங்க மனைவியை நான் சேர்த்து கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ கோவப்பட்டால் வீட்டில் இருக்கிற யார் பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் அவனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இது நான் சொல்கிறேன். அவங்க கையில் அவன் கைப்பட எழுதி அவனே ஸ்டேஷனில் கொடுத்தது. எதுவுமே வந்து அவனுக்கு பண்ண ஒர்க்கு நான் எல்லாம் லீகலாக பண்ணி கொடுத்தது தான். நானும் எல்லாம் லீகலாக மூவ் பண்ணது தான். இதை வந்து மிகைப்படுத்தி சேனலில் வந்ததால் தான் இந்த ப்ரெஸ் மீட் கூட. உண்மை என்னன்னு தெரியாமல் இவங்க அவங்கள வச்சுக்கிறாங்க, இவங்கள வச்சுக்கிறாங்க. தப்பா ரொம்ப தப்பா இல்லை. நகைக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ பாலாஜின்றவருக்கு இதே தொழில் தான் அப்படின்னு தப்பாக சித்தரிச்சதால் தான் இந்த ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறோம். நடந்த உண்மை இதுதான். எல்லாமே கேஸ் ஸ்குவாஷ் பண்ணது, எனக்கு பெயில் ஆனது, அவன் எழுதி கொடுத்தது, என் மேலே போட்ட எஃப்ஐஆர் எல்லாமே ஒரு செட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுவுமே அதில் இல்லை. இது மட்டும்தான். அதுவும் 1 மாதத்தில் எல்லாம் நடந்தது. தப்பு இல்லைன்றதுனால தான் அவனே வந்து கோர்ட்டில் சொன்னது தான். அவனே ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுத்துட்டு தான். அப்போது இவன் சிம்பிளாக எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். நான் கோவத்தில் கொடுத்தேன், 2 சவரத்தை 5 சவரமாக சொன்னேன், 10 லட்சத்தை 1 லட்சமாக சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஒன்று அதை போலீஸாச்சும் விசாரிச்சிருக்கணும். நான் அவங்கள குறை சொல்ல முடியாது. இவன் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து பழி வாங்கணுன்ற நோக்கத்திலே, பழி வாங்கினதை விட எனக்கு அவன் காசு தரணும், தராமல் பண்ணணுன்றதுக்காக அவன் வந்து பணத்தை வேலை. தினேஷ்ன்றவனும் அந்த அக்ரிமெண்ட் ஹோல்டரு, லீஸ் ஹோல்டரு ஆறுமுகன்றவனும், அந்த ஆறுமுகன்றவன் தெருவில் இருந்தவனை தூக்கி வந்து நான் உட்கார வச்சேன் அந்த ஹோட்டலில். எனக்கு இவ்வளோ தரேன், அவ்வளோ தரேன், ஷேர் தரேன், இதை தரேன்னு சொல்லி என்னை அதாவது எனக்கு தர வேண்டிய காசையே அவன் இன்னும் தரல. ஆனால் இதை வந்து நான் திருடின்னு போயிட்டு கூட இல்லை கொடுக்கல. அவர் எடுத்துன்னு போய் தரேன்னு சொல்லி எடுத்துன்னு தரல. அவன் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி வாங்கின நகையை நான் என் பொண்டாட்டி காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நகை வேணும். எப்படி இது? அப்புறம் நான் வந்து 5 சவரத்தை 2 சவரம் மிகைப்படுத்தி சொல்லிட்டேன். கோவத்தில் அவங்க பேர் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துட்டேன்னா அப்புறம் இதுக்கு என்ன தீர்வு தான் தீர்வான். ஸோ எங்கள் மேலே இல்லை எனக்கு கொடுக்கல சார். ஏன்னா இப்போதான் எங்களுக்கு இல்லை அதை பண்ண போகிறோம். அது என்னென்னா ஸ்குவாஷ் ஆனது இப்போ தான் வந்தது. கேஸ் வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. எம்எஃப்பும் பண்ணியாச்சு. ஏன்னா எம்எஃப் பண்ணிட்ட பிறகு அவன் எப்பவும் கலரலாம். அதனால் நான் ஸ்குவாஷும் பண்ணியாச்சு. அது மதுரை ஹைகோர்ட்டில் தான் வச்சிடலாம். இது இல்லை, நான் எந்த பார்ட்டியில் இல்லை, அவர் கூட இருந்தேன். அவருக்கு இது எந்த சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அவர் இந்த மாதிரி ஃபினான்ஸ் விஷயமா வாங்கினா பாருன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் 20 வருஷமாக அவர் கூட இருந்தேன். அவர் அனுப்பி வைக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக வந்து அவர் அப்ராட் போயிட்டார். அவர் இந்த மேட்ரு நடக்க சொல்ல அவருக்கு இல்லை, ஃபாரின்ல இருந்தார். அவர் பேர் ஏன் இதை சொன்னான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுத்தேன்னு தான் சொல்லிட்டு அவருக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. இல்லை, நான் ஃபுல்லாக வந்து லேண்டு வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க சார். ஃபினான்ஸு நம்மகிட்ட இருக்காங்க. சின்ன அமௌண்ட்டாக நான் பண்ணுவேன், பெரிய அமௌண்ட்டாக மற்றவங்கள்ட்ட சொல்லுவேன். வாங்கி கொடுக்கல. புரியல. இல்லை, என்கிட்ட பணம்லாம் வாங்கலையே. ஃபினான்ஸு அதாவது அவனுடைய ரெக்கார்டே மொத்தமே ரொம்ப பேடாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி பண்ணி எல்லார்ட்டையுமே பணத்தை வாங்கி தரல.
கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 45-50 கோடிக்கு இன்னும் கடை இருக்குது. 15 கோடி ரூபாய் வந்து அவன் திருச்சிக்காரே யாரோ ஒருத்தர் ஃப்ராட் பண்ணி அதில் உள்ளே போயிருக்கான். அந்த பேப்பர் கட்டிங்லாம் இருக்குது, அதை எடுத்துன்னு வரல. அது யூடியூப்லேயே போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு. அந்த ராணாட்டர் முரு கம்பெனியோட பையன் அவன். அவங்க அப்பாவுக்கும் பையனுக்குமே இப்போ எப்பயோ ஒரு அமிச்சிட்டு இவன் பற்றி தெரிஞ்சு. ஆனால் இப்போ தொழிலதிபர் வெளில சொல்லிட்டு இருக்கான். இதுதான் அவனுடைய இது. கண்டிப்பாங்க. என் டே டு டே லைஃப் இப்போ வந்து நான் வந்து சென்னையில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், சீரியல்ஸில் நடிச்சிட்டு இருக்கேன், படம் கூட நடிக்கல. ஏன்னா அவுட்டோர் போக வேண்டி வரும்னு சொல்லிட்டு நான் சீரியல்ஸு சென்னைக்குள்ளே தான் நடக்கும். அதனால் சென்னையிலவே நம்ம நடிப்போம். காலையில் போனால் நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி நான் நடிச்சு. அதனால பாதிப்பு ஆமாம், கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. அதாவது அதாவது என்ன வந்து சினிமா நடிகைங்களாவது சினிமா அப்படின்னு பார்ப்பாங்க. என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு மெம்பராக பார்ப்பாங்க சொசைட்டியில். ஏன்னா நான் டே டு டே வருஷக்கணக்கில் நடிச்சிட்ருக்கேன். உங்கள் மதர், உங்கள் சிஸ்டர், உங்கள் பிரதர் யாரை வேணும்னா கேட்டிங்கன்னா அவங்க டெய்லி நம்ம டிவியில் பார்க்குறவங்க தானே அப்படின்னு அவங்க வந்து என்னோட ஒருத்தங்களா ஃபேமிலி மெம்பராக இருக்கிறவங்க. எல்லார் மனசில் ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. என்ன டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டீஸே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மனசளவில் நான் ரொம்பவே நம்ம கரெக்டாக வாழணும், நியாயமாக வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்கு இல்லாமல் ரொம்ப தப்பாக, ரொம்ப ரொம்ப தப்பாக, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, போர்ட்ரேட் பண்ணாங்க. என்ன எந்த விஷயத்துலையும் ஒரு சின்ன சம்மந்தமே இல்லாத ஒரு லேடியை கொண்டு போய் ஒரு சம்மந்தம் இல்லாத அவங்கள மயக்கி பணம் வாங்கி, அதாவது இந்த கான்செப்ட் இது அவர் எழுதி கொடுத்ததுல கூட அது இல்லை. அவர் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. ஆனால் யார் இது இவ்வளோ தூரம் போர்ட்ரேட் பண்ணாங்க, கெட்டதா அப்படின்னு தெரியல. இல்லை சினிமா சீரியல் நடிகையாக இருக்கிறதே தப்பா அப்படின்னு எனக்கு மற்ற எல்லாரும் ஜாபுக்கு போகிற மாதிரி தான் நாங்களும் ஜாபுக்கு போகிறோம். எங்கள் குடும்பத்துக்காக நாங்களும் ஓடுறோம். அதுவும் எனக்கு அதுதான் எனக்கு பிறந்ததுலன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ரொஃபஷன் ஆக்டிங் மட்டும்தான். அது நான் கடவுளாகவும் மதிக்கிறேன். அது நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கான எனக்கு அங்கீகாரம் நீங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கீங்க. நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. என்னை பற்றி நீங்களே போட்டு நல்லபடியாக எழுதியிருக்கீங்க. நிறைய பத்திரிகையில் பெரிய பெரிய ஆனந்த விகடன் மாதிரி ஒரு நல்ல அவார்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். சன் டிவியில் ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு 4 ட்ரோல் 2 நாள் என்னை பற்றி போட்டு என்னை கெட்டவளாக்கி ஒரு சொசைட்டியில் நிற்க வைக்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆமாம் சார். ப்ரெஸ் மீட் எதுக்குன்னா சார், இல்லை எதுக்குன்னா இல்லை எதுக்குன்னா இப்போது பத்திரிகையிலே சேனலில் வந்தது தானே பொதுமக்கள் நம்புவாங்க, அதுதானே ஏற்றுப்பாங்க. அப்போ நான் தப்பு பண்ணியிருப்பாங்க தான் நினச்சின்னு இருப்பாங்க. அதை நாங்கள் தப்பு பண்ணல, அந்த மாதிரி ஆள் இல்லைன்ற காரணத்துக்கு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சோம். யார் இல்லை ஆக்சுவலாக வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் அறிமுகத்தை வச்சார் தான் சொல்கிறாங்க தவிர என்ன விஷயம் ஏதுன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் அப்ராட் அவர் வந்து அப்ராடில் இருந்தார். இன்ட்ரோ கொடுத்துட்டு அவர் அப்ராட் போயிட்டார். அவர் ஃபினான்ஷியலுக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்தவன் தான். அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயமா சொல்ல நான் செல்ஃபாக நான் பண்ணது அவனுக்கெல்லாம். அதனால் அவர் எப்படி பழக்கம்னு கேட்கும்போது அவர் மூலியமாக பழக்கம்னு சொன்னாங்க. அதுதானே தவிர இந்த விஷயத்துக்கு அவருக்கு அந்த சம்மந்தம் கிடையாது. அது எனக்கு தெரியல, கேட்டாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. இல்லை மூலமாக அது நான் கேள்விப்படுது, அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது.
வேறு யாராவது சிலர் போய் கேட்க சொல்ல அது அவங்க சட்டப்படி போகிறாங்கன்னா போட்டோம், அவங்க சட்டப்படி பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னதான் எனக்கு கேள்வி. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி பண விஷயம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தலை நுழைக்க மாட்டார். என்ன சார்? இல்லை, இப்போ தொடர்பு இல்லை. வேற ஏதோ கேட்டீங்க சார்? இல்லை இல்லை, எந்த பிரச்சனை கேஸ் சால்வ் ஆயிடுச்சு சார். கேஸ் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நாங்கள் வந்து ஒரு மாநஸ்ட் வழக்கு போட போகிறோம். ஆமாம், தினேஷ் ராஜ், ஆறுமுகத்து மேலே 2 பேர் மேலே.